ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான பைக் இது. வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தி விண்டேஜ் பைக்கர். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா CBR250R ஜப்பான் 2011 மாடல். ஸோ ஃபஸ்ட்டு நான் குவிக்காக வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். 250cc. அப்போயே வந்துட்டு உங்களுக்கு வந்து ABS கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான பைக் இது. அண்ட் ஸோ பெயிண்ட் வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2011 ஜப்பான் மாடலில் ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணி எல்லாமே ரீஒர்க் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த அண்ணன் வந்து இந்த ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. ஸோ மாட்ஸ்லாம் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த அண்ணன். ஸோ இந்த மிரர்ஸ் வந்துட்டு இந்த வண்டியோடது கிடையாது. ஸோ 2000 இது வந்து நிஞ்சாவோட மிரர்ஸு. அண்ட் ஹசார்ட் ஸ்விட்ச், ஹசார்ட் லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க, இண்டிகேட்டர் ஹசார்ட்ஸு. ஸோ அது வந்துட்டு ஒரு 500 ருபீஸு. அண்ட் வந்துட்டு மொபைல் சார்ஜர் போட்டிருக்காங்க, அது வந்து ஒரு 1500. அண்ட் டயர்ஸ் வந்து ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மிச்சிலின் ரோட் 5. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெட் கிரிப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். ஸோ வந்து அந்த அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டூரிங் பண்ணுறதுக்கு. அந்த அண்ணன் வந்து எப்போவுமே இந்த வண்டியில் தான் டூர் பண்ணுவாங்க. ஸோ பவர் வந்து ரொம்ப லீனியராக இருக்கும் அண்ட் டூரிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வாவ். ஸோ டயர்ஸ் வந்து மிச்சிலின் ரோட் 5. ஸோ அது வந்து செம்ம க்ரிப்பு, சூப்பராக இருக்குது. பவர் வந்து அப்படியே லீனியராக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த 250cc வந்து யாருமே வச்சுருக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அண்ட் இது வந்து அந்த ஜப்பான் மாடல். பிரேக்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது, லைக் அந்த பிரேக்கிங் பைட் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் மிரர்ஸ் கூட நான் சொன்ன மாதிரி நிஞ்சா மிரர்ஸ் போட்டிருக்காரு, இந்த இதோட மிரர் கிடையாது. ஸோ மிரர்ஸோட விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. டாப் ஸ்பீட் வந்து 170 கிட்ட போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. வாவ், ஹேண்ட்லிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உண்மையிலேயே. அதனால தான் வந்து அந்த அண்ணன் வந்து டூரிங்க்கெலாம் இதை எடுத்துகிட்டு போகிறாரு இந்த வண்டியை. அண்ட் மைலேஜ் வந்து அவர் சொல்கிறாரு அபவுட் 28 to 30. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அந்த பவர் வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த பவர் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. வாவ், செம்ம பிக்கப்பு, நல்லா இருக்குது. ஸோ அவர் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு வண்டியை. அவர் வந்து சர்வீஸ் சென்டரே கொண்டு போக மாட்டார், அவரே தான் ஃபுல்லாக எல்லாமே அவரே தான் பார்த்துப்பார். எதாக இருந்தாலும் அந்த ரீபெயிண்டிங்கு. ஸோ இந்த வண்டி வாங்கும் போது இப்படி இல்லை, அவர் தான் ரீபெயிண்ட் பண்ணி எல்லாமே வந்து இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் அவர் தான் பண்ணார். ஸோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காரு. அந்த புது வண்டி மாதிரி இருக்குது வண்டி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, அந்த அண்ணன் என்ன மெயினாக சொல்கிறாருன்னா வந்து கம்ஃபர்ட். இந்த வண்டியில் வந்து கம்ஃபர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அவர் மோஸ்ட்டாக இந்த வண்டி டூரிங் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த RPM வந்து அனலாகில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீட்லாம் வந்து டிஜிட்டலில் இருக்குது. ஸோ ஃபியூல் இண்டிகேட்டர், டைம் கொடுத்துருக்காங்க. வாவ், செம்ம பவரு. அண்ட் பிரேக்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ சுதரும் அந்த அண்ணனும் வந்து முன்னாடி R15 போயிட்டுருக்காங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். ஓகே, ஸோ சிட்டியில் வந்து ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்குது. லைக் சிட்டியில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ BHP வந்து எத்தனை BHPன்னு எனக்கு கரெக்டாக தெரில, நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன் கீழே. ஸோ ஹைவே க்ரூசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான். ஸோ
ஒரு ஃப்ரீயான ரோடுக்கு போகலான்னு இருக்கோம். அண்ட் ஃபில்டரிங் த்ரூ டிராஃபிக் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ லைக் நான் மற்ற வண்டி ஓட்டினதோட எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட்லிங் வந்து இதில் நல்லா இருக்குது. ஓ, ஸோ இது வந்து உள்ள ரேடியேட்டர் இருக்குது. அது என்ன கூலிங்னு தெரில. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு வண்டி, அதனால் வந்துட்டு அந்த ரேடியேட்டர் வந்து உள்ளே ஆன் ஆகிருக்குது. வா, ஓகே, சூப்பரான பவர் இது. ஓகே, 100 வந்து ஈஸியாகவே போகுது. ஹேண்ட்லிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ சிட்டி ஃபில்ட்ரிங்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஸோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து இந்த வண்டின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது சிட்டியில் ஹேண்ட்லிங்கு. ஹேண்டு ஸ்மூத்தாக இருக்குது, பவர் வந்து நல்லா லீனியராக இருக்குது. லைக் பிக்கப்லாம் ஒன்றும் அவ்வளோ க்ரேஸியாக வந்து அவ்வளோ ஒன்றும் ரொம்ப இதுவாக இல்லை. பட் வந்து இப்போ தேவையான அளவுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஹைவே க்ரூசிங்லாம் சூப்பராக பண்ணலாம், கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஒரு கஷ்டமும் இல்லாமல் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.